வட இந்திய தொழிலாளி பாவம் வயிற்று பொழப்புக்காரன்னு. நாங்கள் என்ன வசதியாக வாழ்றதுக்கு மாடி கட்டி வாழ்றதுக்கு அப்புறம் நாங்களும் வயிற்று பொழப்பு தான் போகிறோம். கேட்கறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறேங்கிறதுக்காக எல்லா கேள்வியும் இரட்டை கேட்கக்கூடாது. ஒன்று தான் இருக்கு நம்மகிட்ட வழி. யோ எங்க பிரச்சனை கொஞ்சம் கவனியா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டா தான் பேசுறதுக்கு ஒரு தலைவர் இல்லைங்கிற நிலைப்பாடு. நான் உங்க வந்திருக்கிறீங்க, நான் உங்கள்ல இருந்து வந்தவன் தலைவன் கிடையாது. நான் உங்க பிள்ளை, உங்களுக்காக இங்க பாருங்க, உங்க பிரச்சனையே கிடையாது. வெரி பிக், வெரி பிக். என்னப்பா இவர் பாஸ், அவர் பிக் பாஸ். என்னன்னா பிலிப்பைன்ஸ்னு ஒரு நாடு, ரொம்ப சின்ன நாடு. அதில் ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் 275 லட்சம் கோடி அந்த பேங்க்கு போகுது. இந்த நாட்டுக்கு எப்பறம் எங்கிருந்த இவ்வளோ பெரிய பணம் வருதுன்னு ஆய்வு செய்யும்போது அது அமெரிக்காவில் இருக்கிற ராக் பெல்லர் ஃபவுண்டேஷன்லேருந்து வரும். அது எதுக்குன்னா இந்த சாகர் மாலான்னு ஒரு திட்டம், கடல் மாலை அதுக்கு பேர். அதை இந்தியா வந்து பாரத் மாலா அப்படின்னு வச்சுக்கிறது. அதில் வந்து 8 வழிச்சாலை, இந்த இலவுச்சாலை, ஏர்போர்ட்டு, இந்த அதானி கட்டுற துறைமுகம்லாம் வருது. விளிங்கத்தில் கட்டுறாரு, இப்போ காட்டுப்பள்ளியில் கட்டுறாரு. அங்கேயும் நம்ம மக்களை வெளியேற்றிட்டான். அதுக்கு நாங்கள் தான் போய் சண்டை போடுறோன்னு வைக்கல. இது என்ன நோக்கம்னா, இந்த சாலை போக்குவரத்து, தொடர்வண்டி, ட்ரெயின் போக்குவரத்து, விமான போக்குவரத்து எல்லாத்தையும் கப்பல் போக்குவரத்தில் இணைச்சிடணும். கடல் வழி, அந்த கடல் வழி போக்குவரத்தை வந்து ஏற்கனவே இருக்கிற அரசு துறைமுகங்களை விட்டுட்டு தனியார் துறைமுகங்களை விட்டுட்டு இப்போ என்ன பண்ணுவீங்க? இந்த இவ்வளவு துறைமுகத்தை கட்டி இவ்வளோ பெருசாக கட்டி என்ன பண்ணுவீங்கன்னா, நாங்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்வோம். எதை ஏற்றுமதி செய்வீங்கன்னா அதுக்கும் பதில் இல்லை, எதை இறக்குமதி செய்வீங்கன்னா அதுக்கும். இதுக்கு இடையூறாக நம்ம இருக்கிறோம். இந்த கடலை இப்போ எப்படி உங்களுக்கு இது நீங்கள் கடலை சார்ந்து இருக்கிற நம்மளுக்கு மட்டும் பிரச்சனை நினைக்காதீங்க. காட்டை நம்பி பல ஆயிரம் ஆண்டுகளாக வாழ்ந்த பழங்குடி மக்கள் இருக்கான்ல, ஷெட்யூல் ட்ரைப்ஸ், அவனுக்கும் இதே பிரச்சனை. அவனை என்ன பண்ணுறான், காடுக்கு இடையூறாக இருக்க நீ வெளியேறுங்க. காட்டை காலி பண்ணிடணும், கடலை காலி பண்ணிடணும், விளைநிலங்கள்லேருந்து விவசாய காலி பண்ணிடணும். அதெல்லாம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால நம்ம வாழ்விடத்தை விட்டு வெளியேறாமல் இருக்கிறதுக்கு சண்டை தான் போராடணும். அதுக்கு அரசியல் வலிமை இருக்கணும். நீங்கள் முறையிடுற நான் வந்து உங்கள் கூட இருப்பேன். ஆனால் என்கிட்ட குரல் போகும் வெளியே நம்ம பேசுனா கவனிப்பாங்க வெளியே கையில் திட்டது அதை சரி பண்ணுற அளவுக்கு அதிகாரம் நம்மகிட்ட இல்லை. இல்லை அது 8 மணிக்கு போய் 6 மணிக்கெல்லாம் வந்தோம். அதெல்லாம் அந்த சட்டம்லாம் வச்சிருக்காங்க. ஐயா அதெல்லாம் நான் படித்து அது பல தடவை பேசிட்டேன். அதான் 5 லட்ச ரூபா கட்டிட்டு போன்றான். 5 லட்ச ரூபா கட்டிட்டு போகிறதுக்கு இருந்தால் தான் நான் அதில் மீன் பிடிக்க போகிறேன் பரதேசின்னு கூட கேட்டேன். 5 லட்ச ரூபா கட்டிட்டு படம் எடுத்துகிட்டு போன்றான். அது வந்து ஒரே வாரத்தில் சுருக்கமாக சொல்கிறேன்ல, உன்னை யார் மீன் பிடிக்க போச்சு இதுதான் அவன் கேட்குறான். இப்போ அவன் அப்படி சொல்ல முடியல, நம்ம கொந்தளிச்சிருவோன்ட்டு சின்ன சின்ன சட்டங்களாக போட்டு நெருக்கடியை கொடுத்து நம்மக்கிட்ட இருக்கிற கடைசி வாய்ப்பு போராட்டம் தான், வேறு ஒன்றும் கிடையாது. நம்ம ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக போராடி இதை அரசின் கவனத்துக்கு கொண்டு போய், என் கடலை வந்து நீ யார் எனக்கு தடை செய்கிறதுக்கு? இத்தனை கிலோமீட்டருக்குள்ளே நீ போகணும், அத்தனை கிலோமீட்டர், அதுக்கு மேலே யார் போய் பிடிக்கணும்? 12 கிலோமீட்டர் 12 நாட்டிக்கல் மைலுக்கு அங்கிட்டு போய் யார் பிடிக்கலாம்? அது அவங்களும் போட்டது. அப்போ இருக்கும்போதே வந்து தானே எல்லை தாண்டி வர்றோம் நம்ம அப்படிங்கிறத நாங்கள் சுடப்பட்டோம். எல்லை தாண்டி வர்றவன் கேரள மீனவன் எல்லை தாண்டி வர்றானா இல்லையா? ஏன் ஒரு மீனவன் கூட சுடப்படுது? அப்போ எல்லை தாண்டி வர்றவன் மீனவங்கிறதுல உனக்கு பிரச்சனை இல்லை, தமிழங்கிறதுல தான் பிரச்சனை. இப்போ கடல் இருக்குது, கேரளாவும் வருது, நம்மளும் போகிறோம், எல்லாரும் வர்றோம். இந்த கேரள மீனவன் எல்லை தாண்டி போகிறான், அவன் ஏன் சுடப்படலை? அவனுக்கு தெரியுது எல்லை தாண்டி வர்றவன் தமிழங்கிறதுக்காக நம்ம கொல்ல. நமக்கு தலைவன் இல்லை, நமக்கு தகப்பன் இல்லை. அவங்களுக்கு தகப்பனே தலைவனாக இருக்கான், அவன் பாதுகாப்பாக. யதார்த்த உண்மை தான். இதை போய் பேச்சு என்ன பண்ண? சரி, நம்ம இத்தனை பேர் சிறைக்குள்ள கிடக்குறான், சிங்கள சிறைக்குள்ள. கேரள மீனவ எத்தனை பேர் உள்ள இருக்கீங்க? தொட பயப்படும். அதனால் இப்போ நீங்கள் இந்த செய்தி எதுக்கு எனக்கு வந்து புதுசு கிடையாது. பல தடவை இதே பிரச்சனைக்காக நின்று போராடி இருக்கேன். அதனால் நீங்கள் இங்கே இருக்கிற எங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு கூட இருப்பாங்க. ஒரு தேதியை குறிங்க, நான் வர்றேன். ஒரு பகலில் பெரிய ஆர்ப்பாட்டம் செய்யணும், அரசின் கவனத்துக்கு கொண்டு போகும். அப்படி கொண்டு போய் செய்யணும். ஆமாம், அது செஞ்சு அது ஒன்று தான் இருக்குது நம்மகிட்ட வழி. யோ எங்கள் பிரச்சனையை கொஞ்சம் கவனியா அப்படின்னு சொல்லி சண்டை போட்டால் தான் திரும்ப. இப்போ நிலைமைகள் கிட்டத்தட்ட இப்போ 20 வருஷம் பின்தங்கி இருக்கும். ஏன்னா இப்போ 3 வருஷம் தொழில் பண்ணல,
20 வருஷம் பின்தங்கி போயிட்டோம். ஆனா சொல்ற மாதிரி நிறைய குறைபாடுங்கிறது ஒரு சிலது இருக்கு. எங்களுக்கு வலுவா பேசுறதுக்கு ஒரு தலைவர் இல்லைங்கிற நிலைப்பாடு உங்க வந்திருக்கிறீங்க. நான் உங்கள்ல இருந்து வந்தவன் தலைவன் கிடையாது. நான் உங்க பிள்ளை உங்களுக்காக இங்க பாருங்க, உங்க பிரச்சனையே கிடையாது. இது நம்ம 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 இனத்தின் பிரச்சனை, நம்ம சொந்த பிரச்சனை. அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க தைரியமா இருங்க. வந்திருக்கீங்க, நான் ஒரு தலைவர் எங்க ஊரை தேடி வந்திருக்கீங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா அதே சமயம் எங்களுடைய நிலைமைய நாங்க சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு குரல் கொடுங்க, நாங்க உங்க பின்னாடி கண்டிப்பா வெரி பிக் வெரி பிக். என்னப்பா இப்ப தமிழ்நாடு டாஸ்மாக் கடை, இவர் பாஸ், அவர் பிக் பாஸ். தமிழ்நாடு டாஸ்மாக் இருக்கு. எல்லா இடத்துலயும் ஒயின் ஷாப் வச்சிருக்காங்க, பார் வச்சிருக்காங்க. நீங்களே சொல்றீங்க. ஒரு இது உங்களுக்கு தெரியுது அநியாயம், அநீதி. அது என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? நேரம் கடந்து வியாபாரம் பண்றாங்க, அதுக்கு என்ன உரிய விலைக்கு மேல விற்கிறாங்க, எல்லாமே தெரியுது. நீங்க நீங்க அவங்க கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டு என்கிட்ட கேள்வி மட்டும் கேட்குறீங்க. அரசு வருமானம் பாதிக்காதா? அரசு வருமானம் எப்படி பாதிக்கும்? அரசுக்கு வருமானம் வந்தா என்ன, வரலைன்னா என்ன? ஆள்ற எங்களுக்கு வருதா இல்லையா? அதானே பிரச்சனை. இப்ப நான் கேட்கறது, அரசுகிட்ட காசு இல்லை. பள்ளிக்கூடத்தை கட்டி, பள்ளியில் படிக்கிற தொடக்கப்பள்ளி அந்த பள்ளிக்கூட கட்டிடங்களை சீரமைக்க, அதுக்கு வண்ணம் பூச, பலகை வாங்கி வைக்க அது காசு இல்லை. அது தலைமை ஆசிரியரும் முன்னாள் மாணவர்களுமே பார்த்துக்கணும். அங்கே இருக்க தாளாளர்கிட்ட பிச்சை எடுத்து நீங்கள் பண்ணிக்கிறீங்க, தானம் பெற்று பண்ணிக்கிறீங்க. எனக்கு காசு இல்லை. ஓய்வூதியம் கொடுக்க காசு இல்லை. போக்குவரத்து தொழிலாளி தெருவில் நிற்கிறான். செவிலியருக்கு பணி நிரந்தரம் இல்லை. பேராசிரியர்களுக்கு துணை பேராசிரியர் இல்லை. அப்போ ஆசிரியர் பணிக்கு தேர்வு எழுதிட்டு 14-40 வருஷம் காத்திருக்கான். அவன் 30 வயசுல எழுதினவன் 40 வயசு ஆயிடுச்சு, ஓவர் ஏஜ் ஆயிடுச்சுன்னு தூக்கி போட்டான். இப்போ நீ அது இல்லையா? யார் வீதிக்கு போறாள்? துப்புரவு பணியாளர் நிரந்தர கூலி இல்லை, ஒப்பந்த பணி. இந்த மக்கள் நல பணியாளருக்கு வேலை இல்லை, 13,000 வெளியில் நிற்கிறான். எனக்கு காசு இல்லை. தலைவராக இருந்ததே இதை சொல்ல முடியும். நீங்க கேட்கறதுக்கு தான் நான் பதில் சொல்றேன். அது நான் மட்டும் கோவப்பட்டு பத்தாது, நீங்களும் கோவப்படணும், கேட்குற எல்லாரும் கோவப்படணும். அப்போ ஒரு மாற்றத்தை நோக்கி திரும்பணும். கேட்கறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேங்கிறதுக்காக எல்லா கேள்வியும் இரட்டை கேட்கக்கூடாது. பூம்பாரில் வரணும், பூம்பாறு பிரச்சனை கன்னியாகுமரி மீனை வரணும், ராமேஸ்வரத்தில் பிரச்சனை நாகப்பட்டினம் மீனை வரணும். எல்லா இடத்துக்கும் நாங்கள் போகிறோம். ஆனால் நீங்கள் வந்தீங்களா? கன்னியாகுமரியில் மீனவன் ராமேஸ்வரத்தில் எங்கள் மீனவனை சுட்டா இங்கே இருக்கிறவனுக்கு கண்ணீர் வர மாட்டேங்குது, இங்கே இருக்கிற மீனவனை சுட்டா அங்கே இருக்கிறவனுக்கு கண்ணீர் வர மாட்டேங்குது. அப்போ எளிதாக நம்மளை கையாண்டுறான். நீங்கள் முன்னாடி நிற்கிற ஊர் இப்போ பெரியவங்க இருக்கிறீங்க, இந்த மாதிரி முன்னாடி நிற்கிற தலைவர் பெருமக்கள் அவங்க பேச்சை கேட்டு அதை அப்படியே சரி ஒரு மக்கள் போராட தயாராக இருப்பான். முன்னாடி நிற்கிறவங்க பேசிக்கலாம்ப்பா அப்படின்னு முடிச்சு விட்டுறீங்க. நாங்கள் அந்த நேரத்தில் கத்திட்டு அதை விட்டுறோம். 850 பேரை சுட்டுருக்கான், ஒருத்தன் கேட்கல. ஒரு மீனவன் 12 பேரை ஒரே ஜங்கிலியில் போட்டு கூட்டிகிட்டு போகிறான், ஒருத்தன் கண்டிக்கலை என்னை தவிர தமிழ்நாட்டில். இவன் வட இந்திய தொழிலாளி பாவம், வயிற்று பொழப்புக்காரன்னு. நாங்கள் என்ன வசதியாக வாழ்றதுக்கு மாடி கட்டி வாழ்றத போகிறோம், நாங்களும் வயிற்று பொழப்பு தான் போகிறோம். முக்கியமாக உங்களுக்கு இறுதியாக சொல்கிறது என்ன, நம்மளை ஒழிச்சிடணும். விவசாயம் ஒழிச்சாச்சு, ஏறக்குறைய ஒழிச்சாச்சு. இப்போ மீனவனையும் ஒழிச்சிடணும். நம்ம கடல் சார்ந்து வாழ்றவன் கடற்கரையில் இருந்தால் தான் அங்கே படகு, அது பாதுகாப்பு, வலையை காய வைக்க அப்படி போக இருக்கும். இவன் என்ன பண்ணுறான், ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி இங்கே போய் குடியிருப்பை கட்டி உனக்கு வீடு கட்டி தரேன் வான்ட்டு அது அங்கே கூட்டிட்டு போயிடுறான். அப்போ இந்த படகை நான் எங்கே நிறுத்திட்டு போகிறது, வலையை எங்கே உளர்த்திட்டு போகிறது? அது எல்லாமே அந்த சாகர் மாலா திட்டத்தில் தான் கொண்டு தள்ளுறான். ஹார்பர் பாருங்க, 1.5 கோடி ரூபா சொத்தோட மதிப்பு ஒவ்வொரு போட்டுக்கு. ஆனால் தனிநபர் எந்த தொழிலும் பண்ணலை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க திட்டம் என்ன அப்படின்னா, பீம்ஸ்டெக் அப்படின்னு அந்த திட்டத்துக்கு இருக்குது. பங்களாதேஷ், மியான்மரு, இந்தியா, ஸ்ரீலங்கா, தாய்லாந்து இப்படி பல நாடுகள் சேர்ந்து இந்த பீம்ஸ்டெக்கு எக்கனாமிக் கோஆப்ரேஷன் அப்படின்னு இந்த நாடுகள் சேர்ந்து பண்ணுது. இதில் என்ன பண்ணணும்? எடுப்பேன், யார் எடுக்கிறது? எடுத்து விடுப்பா டாக்டர்.